சரி ஆஃப்டர் செபி ரெகுலேஷன்ஸ்க்கு அப்புறமா நிறைய பேரோட மைண்ட் செட்னா என்னடா இவனுங்க சும்மா சும்மா ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க, இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய்க்கே போயிடலாமா அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்போம். ஸோ வேறு என்ன ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணாமல் வேறு என்ன ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்டாக்ஸ். ஸோ நிறைய பேர் ஜென்ரலாக ஸ்டாக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க, கேஷ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும். ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட கேபிட்டல் தேவை, 10 லட்சம் 20 லட்சம் இருந்தால் தான் ஃபியூச்சர்ஸில் ரீசனபிளாகவே பண்ண முடியும். ஸோ ஸ்டாக்ஸில் நான் பண்ணோன்னா இங்கே 2000 3000 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் எந்த ஸ்டாக்ஸு எப்போ அப் ட்ரெண்ட் போகுன்றது பிக் பண்ணி ட்ரேட் பண்ணுறது பெரிய ஒரு தலைவலி ப்ராசஸ். மோஸ்ட் சிம்பிளிஃபைடான ப்ராசஸ் நான் இருக்குன்னா அது எப்படின்னா இடிஎஃப் பேஸ் பண்ணி இன்வெஸ்டிங் இல்லாமல் இடிஎஃப் பேஸ் பண்ணி ட்ரேடே பண்ணலாம். ஸோ இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏகப்பட்ட இடிஎஃப்ஸ் இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ இடிஎஃப்ஸில் நம்ம எந்த இடிஎஃப்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தியாவில் என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க எல்லா இடிஎஃப்ஸும் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நிஃப்டி பீஸ், ஜூனியர் பீஸ், பேங்க் பீஸு, ஆங்சங் இண்டெக்ஸு, நாஸ்டாக் இண்டெக்ஸு. ஸோ நாட் ஓன்லி இன் இந்தியன் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணுறது, ஈவன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸை ட்ராக் பண்ணுற இடிஎஃப்ஸ் இருக்கும். ப்ளஸ் கமாடிட்டிஸ், கோல்டு பீஸ் அந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் செக்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இப்போது மெட்டல் பீஸ், ஐடி பீஸ், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 250 இடிஎஃப்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் இந்த 250 இடிஎஃப்ஸை ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 250 இடிஎஃப்ஸில் அட்லீஸ்ட் நிறைய மோரரில் சேமாக தான் இருக்கும். இப்போ நிஃப்டி பீஸ் இருக்குன்னா அதே மாதிரி நிஃப்டி 50 ட்ராக் பண்ணுற இன்னொரு இடிஎஃப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதுலேருந்து ஓவராலாக டாப் ட்ரேடட் இடிஎஃப்ஸ் எடுப்போம். ஆனால் இடிஎஃப்ஸ் எல்லாமே லிக்விடாக இருக்காது. ஒரு சிலது லிக்விடாக இருக்கும், ஒரு சிலது லிக்விடாக இருக்காது. அதனால் நீங்கள் இந்த லிங்க்கில் வந்துட்டு ஷார்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த ஸ்பெசிஃபிக்கானோ ஓவரால் இடிஎஃப்ஸ்லாம் அதிக லிக்விடிட்டி இருக்குன்ட்டு. ஒன்ஸ் அதை ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற எல்லா இடிஎஃப்ஸோட டேட்டாவும் இதில் வந்துடும். இப்போ அதுலேருந்து நம்ம எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இதில் ஒவ்வொரு ஏஎம்சியுமே ஒவ்வொரு இடிஎஃப்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஆல் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் இடிஎஃப்ஸ்லேருந்து சப்போஸ் கோல்டு இடிஎஃப்னு கொடுத்தேன்னா இவ்வளோ கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்குது. 1 2 இல்லாமல் ஏகப்பட்ட கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்குது. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பீஸில் தான் எப்போவுமே வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கோல்டு பீஸ் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நிஃப்டி 50 சூஸ் பண்ணோன்னா நிஃப்டி 50லே ஏகப்பட்ட இடிஎஃப்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிஃப்டி 50 இடிஎஃப்ஸ்லேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ், ஜூனியர் பீஸ் தான் எப்போவுமே வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கும். மற்றதெல்லாம் வால்யூம்ஸ் யூஸ்வலி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி பேஸ் பண்ணி இப்போ ஓவராலாக நிஃப்டி பீஸு, ஜூனியர் பீஸு, கோல்டு பீஸ் இது 3 இடிஎஃப்ஸ் மட்டுமே கூட போதும். நம்ம அதை வச்சே கூட ஓவராலாக ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மல்டிபிள் ஒரு இடிஎஃப்ஸ் வேணும்னா நம்ம ஜூனியர் பீஸை தாண்டி ஒரு ஆட்டோ பீஸ், ஐடி பீஸ் அந்த மாதிரி நம்ம வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ஒரு சில பீஸை நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன், இடிஎஃப்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் சில்வர் பீஸு, கோல்டு பீஸ், இந்த லிக்விட் கேஸ், அதுக்கப்புறம் ஜூனியர் பீஸ், நிஃப்டி பீஸ், ஹாங்சங் இண்டெக்ஸ்னு இருக்குது. அது இல்லாமல் பேங்க் பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மிட் கேப் 150 இண்டெக்ஸ் பீஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நாஸ்டாக் 100, அதுக்கப்புறம் S&P 500, அதே மாதிரி HDFCயில் மிட் கேப், ஸ்மால் கேப் 250, அதே மாதிரி ஃபாங் இண்டெக்ஸ்னு இருக்கும். இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஓவராலாக ஒரு 4-5 கம்பெனிஸ் இருக்குல்ல, ஐடி கம்பெனிஸ், அதை பேஸ் பண்ண ஒரு இடிஎஃப்ஸ் இருக்குது. அண்ட் பேங்க், முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க் பீஸ், டிஃபென்ஸ் செக்டருக்குன்னு ஒரு இடிஎஃப்ஸ் இருக்குது. ஆட்டோ பீஸு, ஃபார்ம் பீஸு, அண்ட் அதேமாரி ஃபார்மா பீஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸிங் ஆன் இந்த ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ். கன்சியூமர் பீஸ்ன்னு இருக்குது, ஹெல்த் கேர் இடிஎஃப் இருக்குது. மெட்டல் இடிஎஃப்ஸ்லாம் சைக்ளிக்கலாக இருக்கும். சம்டைம்ஸ் கண்டினியூஸ் அப் ட்ரெண்டில் இருக்கும், சம்டைம்ஸ் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அதே மாதிரி பவர் இண்டெக்ஸ்னு இருக்குது, இன்ஃப்ரா பீஸு. இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்லி கான்சன்ட்ரேட்டட் ஆன் ஒரு சில குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போ இவி இந்தியானா என்னென்ன கம்பெனிஸ்லாம் இவி ரிலேட்டடாக இந்தியாவில் இருக்கோ அந்த எல்லா கம்பெனிஸும் சேர்ந்த ஒரு இடிஎஃப் தான் இந்த இவி இந்தியா. அதேமாதிரி எம்ஓ ரியல்டின்றது ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ். ஆயில் இடிஎஃப்ன்றது ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு இடிஎஃப். ஸோ ஆல்ஃபா 30 இதெல்லாம் ஃபேக்டர் பேஸ்ட் இடிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக டேரெக்டாக ஒரு ஸ்டாக்ஸ் வாங்காமல் அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு இண்டிசஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு இடிஎஃப்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் ஆல்ஃபா 30, லோ வால்டிலிட்டி, மொமெண்டம் இண்டெக்ஸ் இதெல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 37 டிஃப்ரெண்ட் இடிஎஃப்ஸ் இருக்குது, வெல் டைவர்சிஃபைடு. ஸோ நான் 2500 3000 ஸ்டாக்ஸ்லேருந்து 37 இடிஎஃபாக மாற்றிட்டேன்னா அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இவ்வளோ கூட வேண்டாம், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கமாடிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் ஒரு டைவர்சிஃபை பண்ண மாதிரி வேணும்னா சிம்பிள், கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் பீஸ், நிஃப்டி பீஸ் எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டிங்கனாலே டாப் 100 கம்பெனிஸ் வந்துடும். ப்ளஸ் நிஃப்டி பீஸ், இந்த நிஃப்டி பீஸும் ஜூனியர் பீஸும் டாப் 100 வந்துடும். அது இல்லாமல் கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் இது ரெண்டும் சேர்ந்துட்டிங்கன்னா கமாடிட்டி ப்ளஸ் ஈக்விட்டி ரெண்டும் நீங்கள் சேர்ந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி எனி ஸ்பெசிஃபிக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அதை டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக இடிஎஃப்பை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம்.
இப்போ என்ன மாதிரி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இதில் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண எல்லா ETFஸுமே ஒரு எக்ஸ்போர்ட் லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வாட்ச் லிஸ்ட் மாதிரி வச்சுட்டேன். ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நான் ட்ரேட் பண்ண எல்லா நிஃப்டி இந்த பீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ETFs இந்த எல்லா ETFs இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது அதில் நான் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வரும். அதை அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் தென் டெக்னிக்கல்ஸில் சூப்பர் ட்ரெண்டோட இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் யூ வில் நோ நார்மல் சூப்பர் ட்ரெண்ட் ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேம், எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லை. இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒவ்வொன்றா நான் ஸ்க்ரால் பண்ண என்னோட ஓவரால் பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இங்கே மாறும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சில்வர் பீஸ் ரன் பண்ணியிருந்தேன்னா ஃப்ரம் 2022 to 2025 எனக்கு 40% ரிட்டர்ன்ஸ் வித் 17% வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸாக மாற இப்போ நான் ஆங்ஸங் பீஸ் அந்த ETFஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 157% ரிட்டர்ன்ஸ், 22% வரும். ஸோ ஃப்ரம் எந்தெந்த பீரியட்லேருந்து எந்தெந்த பீரியட்ன்றது அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓவராலாக நான் ஒன்று ஸ்க்ரால் பண்ண என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, ஓவரால் ட்ராடவுன் எவ்வளோ, எந்த ஸ்பெசிஃபிக் விஷயம்லாம் ஒர்க் ஆகிருக்கு, எந்த ஸ்பெசிஃபிக் விஷயம்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்றது ஓவராலாக தெரியும். ஸோ இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் ETFஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90% ரிட்டர்ன்ஸ் வித் 14% ட்ராடவுன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு எது ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு, இப்போ கோல்டு பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 118% ரிட்டர்ன்ஸு, ஆனால் 16% தான் ட்ராடவுனு. ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸும் நீங்கள் மாற்ற அதுக்கான ரிட்டர்ன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா இதுலேருந்து ஃபைனலைஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஸ்பெசிஃபிக் ETFs நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுலேருந்து ஃபர்தராக 37 நீங்கள் ட்ரேட் பண்ணோன்னா அதிகமான கேபிட்டல் அலோகேஷன்ஸ் வரும். அதனால் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு 2 to 3 இல்லைனா மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 5 ETFs நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேம்லையோ இல்லை டெய்லி டைம் ஃப்ரேம் கூட வேண்டாம், எனக்கு இன்னும் ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் வைக்கணும் இல்லைன்னா நீங்கள் 1 டேலேருந்து சப்போஸ் ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட வைக்கலாம். ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு அந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் வேணுமோ நீங்கள் அதை கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். நிஃப்டி பீஸ் வேணும்னா நிஃப்டி பீஸ் அந்த மாதிரி. ஸோ டைம் ஃப்ரேம் இஸ் அப் டு யூ. இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சிங்கன்னா ஒரு கம்மி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் தான் வரும். ETFஸும் இதுதான் ஓவரால் 37 நம்பர் ஆஃப் ETFs. அது 37 ETFஸோட டீட்டெயில்ஸும் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இட் இஸ் ஸோ தட் இட் வில் பி மோர் ஈஸியர் ஃபார் யூ. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபர்தராக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு பக்கெட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ன்ற மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட் ஆஃப் ETFs வச்சுட்டு அதில் இந்த மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் இல்லை எனி கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டமாக இருக்கட்டும், நீங்கள் அதில் ரன் பண்ணாலே போதும். யூ வில் பி ஏபிள் டு கேப்சர் அந்த ஒரு 2000-3000 ஸ்டாக்ஸுக்கான மூவ்மெண்ட் என்ன இருக்கோ அது இந்த ETFஸில் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஸ்டாக்கை வாங்கணும், எந்த ஸ்டாக்கை விற்கணுன்ற ஒரு அந்த ஒரு இது வராது, அந்த ஒரு பயம் வராது, அந்த ஒரு கன்ஃபியூஷன் வராது. சிம்பிளிஃபைடான அப்ரோச்சில் நீங்கள் ETFஸில் எப்படி நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ETFஸில் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஆப்ஷன்ஸோட வால்யூம்ஸ் கம்மியாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ETFஸ்க்கான வால்யூம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.